ஸ்கிட்டு பார்த்தோம் ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறாருன்னு. இன்னைக்கு ஏசப்பா கூட சேர்ந்தா நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஸ்கிட்டு பார்த்தோம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாருன்னு. ஆனால் இப்போ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசப்பா கூட சேர்ந்தா நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே இது என்னது தெரியுமா? இது என்னது? வைன், சரியா? திராட்சை ரசம், சரியா? திராட்சை ரசம். இது வந்து சுத்தமான கிரேப்ஸ்னால செய்யப்பட்ட திராட்சை ரசம். இங்கே என்கிட்ட 2 தண்ணி பாட்டில் இருக்குது, சரியா? தண்ணி பாட்டில் இருக்குது. நீங்கள் இந்த தண்ணி பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தண்ணி இருக்குது, இதுலேயும் தண்ணி இருக்குது. இந்த தண்ணீர் வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறது இல்லை. ஆனால் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே சுவை கிடையாது. சாதாரணமாக நம்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி. இந்த தண்ணியை குடிங்க, ஒரு மடக்கு குடிங்க. ஏதாவது டேஸ்ட் இருக்கா? இல்லை. சரி, நல்லா கவனிங்க. இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் மோர் ட்ராப்ஸ், சரியா? ஒவ்வொரு ட்ராப்பும் இது விசேஷமானது. சாதாரண தண்ணி தான், ஆனால் இந்த தண்ணியை என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை ரசத்தோடு என்ன செய்கிறோம்னா சேர்க்கிறோம், சரியா? இந்த திராட்சை ரசத்தோடு சேர்க்கிறோம். இந்த தண்ணி ஃபுல்லாக இப்போ இதில் என்ன செஞ்சாச்சு? ஊற்றியாச்சு, சரியா? ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணியை, சரியா, இப்போ குடிங்க. இப்போ என்ன இருக்குது? டேஸ்ட் இருக்கா? சரி, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் மைக்கு கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கு. போகலாம். நல்லா கவனிங்க. இந்த தண்ணி சாதாரண தண்ணியாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஒயினோட சேர்ந்ததும் அதுவும் எதாக மாறிட்டு? டேஸ்ட்டாக மாறிட்டு. இங்கே குற்றாலத்துக்கு வரப்போ நீங்கள் சாதாரணமாக வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரோடு இணைஞ்சிங்கன்னா நீங்களும் ருசி உள்ளவங்களாம் என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. சிலர் இருப்பாங்க, நான் வந்த மாதிரியே தான் போவேன்னு. அது இந்த தண்ணி பாட்டில் மாதிரி, சரியா? இந்த தண்ணி இதோட கலக்கவே இல்லை, இதுக்கு டேஸ்ட்டே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த தண்ணீர் இதில் கலந்ததுனால, வைனோடு கலந்ததுனால, இந்த திராட்சை ரசத்தோடு கலந்ததுனால அதுக்கு சுவை வந்துட்டு. இன்றைக்கும் கூட இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரோடு இணைந்தீங்கன்னா நீங்களும் சுவை உள்ளவங்களா மாறிடலாம். இதுக்கு மார்த்தோமா சர்ச்சில் அல்லது ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா லக்கி ட்ராப். என்ன லக்கி ட்ராப்னு பார்த்தீங்கன்னா, திருவிருந்து ஆராதனை சொல்லப்படுகின்ற நற்கருணை ஆராதனைகளிலே திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. அதில் எப்பொழுதுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு சில ட்ராப் தண்ணி அதில் ஊற்றுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா லக்கி ட்ராப். ஏன்னா அந்த தண்ணிக்கு சுவை கிடையாது, அந்த தண்ணியை அதில் ஊற்றின உடனே அது ருசியாக மாறிடும். இன்னைக்கு இங்கே வந்திருக்கின்ற நமவையும் ஆண்டவர் லக்கி ட்ராப்பாக மாற்றுவார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், யூ வில் பிகம் a lucky drop. இங்கே வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதாக மாற்றணும்னு விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா லக்கி ட்ராப்பாக ஆக்கணும்னு விரும்புகிறார். இந்த தண்ணிக்கும் திராட்சை ரசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே இல்லாத தண்ணீர் இதோடு சேர்ந்ததுனால அது ருசி உள்ளதா மாறிட்டு. சரி, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அதை சொல்லுங்க. பைபிள்ல என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பைபிள்ல சொல்லியிருக்கு, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு, சரியா? நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஒரு 3 பேரை பார்க்க போறோம். 3 பேர் எப்படி இருந்தாங்க, எப்படி மாறினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 3 பேர் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆறாங்கிறத பார்ப்போம். இந்த 3 பேருக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க தான். ஆனால் இந்த 3 பேரும் அவங்க ஆண்டவர் கூட சேர்ந்ததும் அவங்க எப்படி மாறிட்டாங்கன்னு பார்க்க போகிறோம், சரியா? சிலர் நீங்கள் நினைக்கலாம் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் குற்றாலத்துக்கு நான் வந்திருக்கேன் இந்த முகாமுக்கு நீங்கள் நினைக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் இதில் நாகமான் அப்படின்னு ஒருத்தர் பற்றி சொல்லியிருக்கு. இந்த நாகமான் குஷ்டரோகியா இருந்தாங்க. இந்த நாகமான் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தளபதியாக இருக்காரு. அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு குஷ்டரோகம் இருக்குது. அவர் குஷ்டரோகம் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டுறாரு, மேலே மூடிக்கிட்டுறாரு. உள்ள எல்லாம் அவருக்கு நாற்றம் இருந்தாலும் ட்ரெஸ்ஸை மூடி அவர் மறைக்கிறாரு. இங்கே வந்திருக்க நீங்களும் அழகழகான ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ஆனால் உள்ள என்ன இருக்கு தெரியுமா? சில நாற்றங்கள் இருக்கு. அதை மூடி மறைக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் இந்த நாகமானால அதை மூடி மறைக்க முடியல. அந்த வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருக்கா. அந்த பாப்பா ஐயோ இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவளும் அந்த வீட்டில் ஒரு துணியை துவைச்சிருப்பா, துணியை எடுத்திருப்பா. அப்போ சில ஸ்மெல் வந்திருக்கும். ஐயோ இவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவருடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எங்கள் ஆண்டவர் இருக்கிறாரு, அங்கே போனால் அவருக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சின்ன பெண் இந்த நாகமானுக்கு நல்ல வழியை
காட்டினாள். அந்த எலிசா கிட்ட போகும்போது எலிசா சொன்னதை அப்படியே இந்த நாகமான் கீழ்ப்படிஞ்சாரு. நீங்க முதல்ல பாத்தீங்க argue அப்படின்னா பண்ணாரு. இந்த நாகமான் வந்து அவர் ரொம்ப ஆண்டவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைதான். ஆனால் இந்த சின்ன சொன்ன வழியை கேட்டு அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போகிறாரு. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு வழியை சொல்ல தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே வந்து ஒவ்வொன்றும் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இந்த சின்ன பெண் சொன்னதுனால நாகமான் என்ன செய்கிறாருன்னா, அவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எலிசா இடத்துல வருகிறார். அவர் யோர்தான் நதியில போய் 7 முறை முங்கு. எலிசா சொல்றாரு, நீங்க யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த நாகமான் நினைக்கிறார், ஐயோ எங்க நாட்டுல பெரிய பெரிய நதியெல்லாம் இருக்கு, நான் இந்த யோர்தான்ல போய் நான் எப்படி முங்குவேன், அது சின்ன நதியா இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. சின்ன நதியா இருக்கலாம், ஆனா அது அற்புதத்தின் நதி. நீ ஒருவேளை நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம், இங்க வந்திருக்க. நீ சில பேர் சொல்லலாம், எனக்கு தெரியாதா, நாங்க எத்தனை ஊர்ல போய் எத்தனை கூட்டத்துல எப்படிலாம் நாங்க இருந்திருக்கோம், இந்த ஆண்டவர் என்ன பெரிய இவரா அப்படின்னு நீ நினைக்கலாம். இந்த நாகமானம் அப்படிதான் நினைச்சாரு. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இந்த யோர்தான் அவள் பெருசா ஏதாவது செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க, நீங்க இந்த யோர்தான்ல போய் ஒரு 7 தடவை முங்கி தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இங்க வந்திருக்கிற இந்த குற்றாலத்துக்கு நீ நினைக்கலாம், நான் பல இதை பார்த்துருக்கேன், பல பெரிய பெரிய காரியங்களை பார்த்துருக்கேன், இந்த ஏசப்பா என்ன அப்படின்னு நீ நினைக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஏசப்பாட்டை நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க ஏசப்பா சொன்னதை நீங்க செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் வரும். இந்த சிறு பெண் சொன்ன அந்த எலிசா சொன்னதை கேட்டு இவர் திருப்பி என்ன செய்யறாருன்னா, யோர்தான் நதிக்கு போறாரு. முதல்ல பண்ணாரு, அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சதுனால சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆமா, அவர் முதல்ல ஆர்கியூ பண்றாரு, இங்க எப்படி போலாம். அங்க போறாரு, ஒவ்வொரு முங்குறாரு, 3 தடவை முங்குறாரு, 4 தடவை முங்குறாரு, ஒன்றும் தெரியல. ஒருவேளை நீ முதல் மீட்டிங் நேரத்துக்கு வந்திருக்கலாம், காலையில மீட்டிங் வந்திருக்கலாம், இப்போ வந்திருக்கலாம், இன்னும் ஒன்றும் ஆவல, மாற்றம் வரலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அங்க பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, ஐயா 3 தடவை முங்கிட்டு 7 தடவை சொன்னாங்களா, 7 தடவை தான் முங்கி பாருங்களேங்க. இப்போ 7வது தடவை ஒரு முங்கி எழும்புறப்போ அவருக்கு சுகம் என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு, ஒரு சிறு பிள்ளையுடைய அந்த சரீரம் போல மாறிட்டான். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவருக்கு அப்படியே அற்புதம் நடந்துட்டு அவர் அதில் திருப்பி என்ன செய்கிறாருன்னா, நேரே எலிசா வீட்டுக்கு வந்து ஆண்டவர் செய்த நன்மையை சொன்னார். இந்த ஆண்டவர் தான் மெய்யான தேவன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை முதல்ல ஆர்கியூ பண்ணாரு, ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஒபேடு. நீ ஒருவேளை இங்கே வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கலாம், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, இந்த ஆண்டவர் என்ன இப்படியா அப்படின்னு நீ நினைக்கலாம். யூ ஒபே. As per arguing, as per obeying. If you are arguing, நீ ஆர்கியூ பண்ணீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. If you obey, you will receive blessing. இந்த நாகமான நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எப்போ ஒபே பண்ணாரோ அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா லக்கி ட்ராப்பாக மாறிட்டார். இங்கே வந்திருக்கிற நீனும் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காம ஒபே பண்ணனா யூ வில் பிகம் அ லக்கி ட்ராப். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க, ஒபே பண்ணுங்க, யூ வில் பிகம் a lucky drop. வேற என்ன சொல்ல வரீங்க? 2வது ஆளை பத்தி சொல்லுங்க. 2வது கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் 33ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொர்நேலியை பத்தி அதில் சொல்லியிருக்கு. சரியா, இந்த கொர்நேலியை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்த தான தர்மங்கள் வானபரியந்தான் எட்டிச்சா. அவர் செஞ்ச நன்மைலாம் வானபரியந்தான் என்ன செஞ்சிச்சு, எட்டிச்சு. இங்கே வந்திருக்க நீங்க அவருக்கு கொர்நேலியுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை தான், ஆனால் அவர் செய்த நல்ல காரியம் வானபரியந்தான் எட்டிச்சா. ஒருவேளை உனக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை நீ நினைக்கலாம், ஆனால் நீ செய்த நல்ல காரியம், மற்றவங்களுக்கு உதவி செய்தது, மற்றவங்களுக்கு ஓடி ஓடி நீ செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்குறார். பார்த்த ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த கொர்நேலியு ஜெபத்தை கேட்டு அவர் வந்து பேதுருட்ட சொல்றாரு, இப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே போகணும். பேதுரு சொல்றாரு, இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பேதுரு நினைச்சாரு அவர் ஒரு யூதர், ஆனால் இந்த கொர்நேலியு அவர் வந்து பைபிளுடைய வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா புறஜாதியான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பெரிய அரசு அதிகாரியாக இருந்திருக்கலாம், பெரிய பணக்காரராக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் வந்து புறந்தள்ளி வச்சிருந்தாங்க. ஒருவேளை இங்கே வந்திருக்க நீ நினைக்கலாம், நான் வந்து செய்த நிறைய நல்ல காரியம் இருக்கு, ஆனால் எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்களே நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பேதுருட்ட சொன்னாரு, நான் பரிசுத்தமாக்குனதை நீ என்ன செய்யாத, அசுத்தமாக நினைக்காதன்னு சொல்லி இந்த பேதுருவை அனுப்புனாரு. இந்த பேதுரு எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேதுரு இந்த கொர்நேலியுடைய வீட்டுக்கு அவர் போறாரு. ஆஸ் பர் வேர்ல்டு சொசைட்டி, ஆஸ் பர் ஹெவன்லி சொசைட்டி. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை புறந்தள்ளலாம், இந்த உலகத்தில் இருக்கவங்களை உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஜாதியை சொல்லி உங்களை புறந்தள்ளலாம்,
அல்லது கிளாஸ் பணக்காரங்க என்று நீங்கள் ஏழை என்று சொல்லி உங்களை என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை புறக்கணிக்கலாம். ஆனால் ஆண்டவரும் பரலோகமும் உங்களை புறக்கணிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேதுரு போகிறாரு, கொர்நேலியு வீட்டில் போய் அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு கொர்நேலியை வைத்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் ரட்சித்து கொண்டார். உன்னை வைத்து உன் வீட்டில் இருக்கவங்கள ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த கொர்நேலிக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பேதுரு அந்த வீட்டில் போய் ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன பொழுது he became a lucky drop. இந்த தண்ணி வைனில் கலந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் முதல்ல யாரை சொன்னேன், யாரை சொன்னோம், நாகமான் என்ன செஞ்சார், அவருக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் he obeyed, அவர் கீழ்ப்படிந்தார். அவர் என்ன செஞ்சார், he became a lucky drop. இப்போ ரெண்டாவது பார்க்கும் கொர்நேலியு, இவர் என்ன செஞ்சார், கேட்டார், பேதுருடைய அந்த வசனத்தை கேட்டார், ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணார், he became a lucky drop. இங்கே வந்திருக்க நீனும் கூட ஜெபம் பண்ணு, நீனும் கூட நீ ஆண்டவரோடு இருக்கணும்னு சொல்லி நினை. அதே போல் அந்த பேதுரு சொன்னது அந்த வீட்டார் கேட்டது போல, கொர்நேலியு கேட்டது போல, இந்த இடத்துல இருந்து வருகின்ற வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தை நீ கேட்டனா ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த ஆஸ் பெர் வேர்ல்ட்லி சொசைட்டி, ஆஸ் பெர் ஹெவன்லி சொசைட்டி, வேர்ல்ட்லி சொசைட்டி உங்களை ஒதுக்கும் பிறந்தலும், ஹெவன்லி சொசைட்டி உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விடும். பாவத்திலிருந்து உங்களை என்ன செய்வார், ஆண்டவர் தூக்கி விடுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் உங்கள் பாவத்துக்குள்ளே தள்ளும், பரலோகம் உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடும். அப்போ இந்த கொர்நேலியும் he became a lucky drop. சரியா? அவர் ஒருவேளை ஆண்டவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா he became a lucky drop. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஏசப்பாட்ட வந்தீங்கன்னா you will become a lucky drop. மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மூன்றாவதாக விபச்சாரத்தால் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறியது. யோவான் 8ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 8ஆவது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து ஒரு பெண் கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க. சரியா? நல்ல கவனி, சூழ்நிலையினால ஏதோ ஒரு தள்ளப்பட்டவங்க அப்படின்னா ஒரு தடவை எழும்பி வந்துடுவாங்க. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த சூழ்நிலையில் அந்த தவறை செய்தாங்கன்னு தெரியாது, ஆனால் தொடர்ந்து செய்கிறாங்க. அவங்க கையும் மெய்யுமாக பிடிக்கப்படும் பொழுது அவங்கள கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவர் முன்னால் விட்டுட்டாங்க. ஆஸ் பெர் லா, சரியா, சட்டத்தின்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள். மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி அவளை தண்டிக்கணும். அதனால என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கல்லெறிஞ்சு கொல்ல போகிறோம். இன்றைக்கே ஒரு தவறு செஞ்சிட்டா நம்ம வீட்டில் வாரியில் எடுத்துருவாங்க, நம்ம வீட்டில் கல் எடுத்துருவாங்க, அடிக்கைக்கு வந்துடுவாங்க. ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதானா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவள் எல்லாரும் கல்லெறிய வந்துட்டாங்க, இவ செத்துடணும், இவ சாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, கீழே தரையில் எழுதினார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவளை கல்லெறியட்டும். இப்போ எல்லாரும் கல்லை போட்டு ஓடிட்டாங்க, இந்த பெண் மட்டும் பாவம் போல் இருந்தாங்க. ஆண்டவர் நியாயம் தீர்க்க அவர் தகுதி உள்ளவர். ஆனால் அவர் சொன்னார், நீ போய் நீ பாவம் செய்யாத. தங்கச்சி, இந்த முகாமுக்கு நீ வந்திருக்க, உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் போதும், நீ போய் நீ பாவம் செய்யாத. நீ இது வரைக்கும் செஞ்சிருக்கலாம், இந்த முகாமுக்கு வருவதற்கு முன்பதாக செஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்துட்ட, இனி போய் நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. ஆஸ் பெர் லா, ஆஸ் பெர் கிரேஸ். சரியா? ஆஸ் பெர் லா அவள் கொல்லப்பட வேண்டும், ஆஸ் பெர் கிரேஸ் அவளுடைய கிருபையினால அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அவளை பார்த்து சொன்னார், நான் மன்னிச்சிட்டேம்மா, நீ போய் இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க அப்பா அம்மா கூட உன்னை சொல்லலாம், நீ அவ்வளோதான் என் பிள்ளை, நீ தப்பு செஞ்சிட்ட, இந்த தவறு செஞ்ச தூரப்போ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ வா, உன்னை சேர்த்து கொள்ளுவேன், நீ போய் நீ பாவம் செய்யாத. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், ஆனால் கிறிஸ்துவின் கிருபை அவரிடத்திலே சேர்க்கிறது. அவருடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீ போ, இனி பாவம் செய்யாதே. கையை கூப்பி கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோமா? 3 காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். நாகமான் he became a lucky drop. நல்ல கவனிங்க, இந்த நாகமானுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்த சூழ்நிலை தான், பட் he became a lucky drop. அந்த ஒரு தண்ணி திராட்சை ரசத்து கூட சேர்ந்த உடனே அது இனிப்பாக மாறிட்டு. பார்த்தியா, உன்னையும் சுவையாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல
கொர்நேலியுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஹீ பிகேம் எ லக்கி ட்ராப். அவர் செஞ்ச தான தர்மங்கள், நல்ல காரியங்கள், ஆண்டவர் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஒருத்தர் அனுப்புகிறார். இன்றைக்கி உங்களுக்கும் நீங்கள் நல்லவங்களாக இருந்ததுனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை கடந்து வருகிறது உங்களுக்கு நேராக. யூ வில் பிகம் அ லக்கி ட்ராப். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். தங்கச்சி, நீ நிறைய தவறு செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தண்டிக்கணும்னு நினைக்கல. அவள் சட்டப்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள். ஆஸ் பர் லா அவளுக்கு தண்டனை வந்திருக்கணும். ஆனால் ஆஸ் பர் கிரேஸ் அவள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். அன்புள்ள ஆண்டவர் அவர் இன்னைக்கு நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி கூட ஆண்டவர் என்ன ஒரு லக்கி ட்ராப்பாக மாற்றுங்கன்னு கேளுங்க. நானும் என் வாழ்க்கையும் சுவையாக இருக்கணும். அந்த மூடப்பட்ட பாட்டில் அப்படியே இங்கே வந்துட்டு போன மாதிரி என் வாழ்க்கை அப்படியே மூடப்பட்டதாக இருந்து அப்படியே போயிடக்கூடாதுப்பா. இங்கே வந்த நான் உங்களோடு கலக்கணும், சுவையாக மாறணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். நானாகவே வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே என்ன ஒரு லக்கி ட்ராப்பாக மாற்றுங்க, நான் உங்களோடு என்னைன்னும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கையை உயர்த்தி எல்லாரும் கண்ணை மூடிக்கிடுவோம். என்னை ஒரு லக்கி ட்ராப்பாக மாற்றுங்கன்னு சொல்கிறவங்க மாத்தோம் கையை உயர்த்தி நம்ம ஜெபம் செய்வோமா? ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோமா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? பரிசுத்த தகப்பனே, நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே வந்திருக்கிறோம். கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண் இருக்கிற வண்ணமாகவே தான் உங்கள் சமூகத்துக்கு வந்தாங்க. நீ போய் நீ பாவம் செய்யாதன்னு சொன்னீங்களே, அதே போல் எங்களையும் பார்த்து சொல்கிறீங்கப்பா, எங்களையும் ஒரு லக்கி ட்ராப்பாக மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கை சுவையாக மாற உதவி செய்யுங்க. நாங்கள் மூடப்பட்ட அந்த பாட்டிலை போல, அல்லது வெளியில் வராமல் இருந்த அந்த தண்ணீர் அப்படியே போயிட்டுப்பா, ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் உம்மோடு கலக்கணும், உடைய வேத வசனத்தோடு கலக்கணும், எங்கள் வாழ்க்கை இனிமே ஆகணும். ஆண்டவரே, நீரே கிருபையாருங்க. நாகமானை ஒரு லக்கி ட்ராப்பாக மாற்றின ஆண்டவர், கொர்நேலியுவை ஒரு லக்கி ட்ராப்பாக மாற்றின ஆண்டவர், அப்போ அந்த பெண்ணை லக்கி ட்ராப்பாக மாற்றின ஆண்டவர், என்னையும் எங்களையும் நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரம்பதாவே, ஆமென். அருமையான சாரட்டக்க ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. உங்க நேமா? ஜோஸ்லின் சாண்ட்ரா. சரிம்மா, இந்த கேம்ப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிரயோஜனமா இருந்துச்சா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இங்கே வர வரைக்குமே எனக்கு ஒரு மைண்ட் செட் இல்லை, நிறைய பாவத்தோடு தான் இருந்தேன். நிறையவே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு இங்கே வரும்போது சரி ஏதோ எல்லாரு கூடயும் டூர் மாதிரி போகிறோன்னு தான் வந்தேன். பட் இங்கே வந்து எனக்கு ரொம்பவே என் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டூர் மாதிரினா எந்த மாதிரி நினச்சிட்டு வந்தீங்க? சரி, குற்றாலெல்லாம் குளிக்க போவோம், பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவோம். என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வைக்க மாதிரி தான், பிபிஎஸ் மாதிரி தான் வைப்பாங்க அப்படின்னு தான் வந்தேன். பட் இங்கே வந்து நான் நிறையவே தொடப்பட்டேன். ஓகேம்மா, முக்கியமாக நான் இந்த விஷயத்தில் இந்த 3 நாள் மீட்டிங், இப்போ நம்ம 2ஆவது நாள் சந்தையாக முடிச்சு நிற்கும். இந்த முக்கியமாக இந்த 2 நாளில், அது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு நைட்டு முடிச்சிருக்கு, இப்போ சாப்பாடு நடக்கு. இந்த கேப்பில் எந்த நேரத்தில் நீங்கள் தொடப்பட்டீங்க? இன்னைக்கு நான் வந்து நேற்று வந்தப்போ வந்து எனக்கு லைட்டாக ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஜூன் மந்த் பர்த்டே. அப்போ எனக்கு என்ன வசனம் வந்துச்சுன்னா, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் தான் வந்துச்சு. அந்த விஷயத்த நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்திருந்தாலுமே அதை நான் லேஸில் விட்டுட்டேன். மறுபடியும் கர்த்தர் வந்து இங்கே வந்து பேசும்போது இன்னைக்கு நைட் நடந்த அந்த செக்மெண்ட்டில் தான் நான் ரொம்பவே தொடப்பட்டேன். அந்த சந்தியா நேரத்தில் பாப்பா தொடப்பட்டிருக்கிறாங்க. உண்மைக்குமே அறிவில் குளிக்கிறதுக்காகவும் ஒரு கம்மல் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கேம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கிட்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்கிட்டில் ஒவ்வொன்றுமே எனக்குன்ட்டு பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஓகே. ஆக்ஷன் சாங், பாட்டு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா?
சரி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு ஐக்கியத்துல இருக்கிறாங்க, நல்ல ஒண்ணு போல யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர் கேட்போம். எங்க இருந்து வரீங்க? மூண்டெடுப்பு. மூடெடுப்பு சர்ச்சில் இருந்து வரீங்களா? சரி சரி. உங்களுக்கு இந்த கேம்ப் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. என்ன கத்துக்கிட்டீங்க? ஏசப்பா பத்தி நிறைய இது கற்றுக்கிட்டோம். நான் வந்து சாட்சி சொல்கிறேன். என் பேர் வந்து ஜென்டா. நான் வந்து 2-3 வருஷம் வந்திருக்கேன் இந்த கேம்ப்புக்கு. ஆனால் நான் இன்னைக்கு காலையில் சொன்ன மாதிரி கோபம் யாருக்கெல்லாம் வருதுன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும். நான் வந்து இன்னைக்கு வந்து சந்தியா வேலையில் வந்து நான் வந்து மனம் திரும்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏசப்பா வந்து எனக்கு வந்து சொன்னாங்க, நீ வந்து எனக்கு ஒன்றுனா உணர்த்திட்டே இருந்தாங்க. நீ வந்து யார்கிட்டனா இப்படி எதிர்த்து பேச வேணாம், யார்ட்டாலும் டக்குன்னு கோவப்பட்டுருவேன். ஆனால் வந்து ஏசப்பா சொன்னாங்க, இது வந்து சரியில்லை, நீ வந்து என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. நீங்க இங்க வந்து மனம் திரும்பின மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்க. சரி சரி. நீங்க நினைச்ச பாட்டெல்லாம் படிச்சாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஸ்கிட் எதுவும் பிரயோஜனமா இருந்துச்சா? எல்லாம் பிரயோஜனமா இருக்கு. சாப்பாடுலாம் எப்படிமா இருந்துச்சு? சாப்பாடு சூப்பர், சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட். சரி, இந்த திருநெல்வேலி திருமண்டலம் இந்த வாலிப ஐக்கிய சங்க ஊழியத்தை பத்தி என்ன நினைக்கீங்க? இன்னும் வளர்ந்து போயிடணும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வாலிபர் மத்தியில அந்த ஆக்ஷன் சாங், ஸ்கிட்டு, அப்புறம் அந்த செய்தி வேலை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இங்க இருந்து போகும்போது என்ன தீர்மானம் எடுத்துட்டு போறீங்க? என்ன தீர்மானம்னா, அடுத்த தடவை வரும்போது நாங்கள் வரும்போதுல எப்படி இருந்தோமோ அதை விட நல்ல பிள்ளையா போயிட்டு அதே மாதிரி அடுத்த மீட்டிங் நாங்கள் திரும்பி வரணும். போயிட்டு நாங்கள் வந்து நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நினைச்சிருந்து அதே மாதிரி அடுத்த மீட்டிங் வரணும். தீர்மானம் ரொம்ப முக்கியம். தீர்மானம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஒரு சவால் விட்டு சொல்றாங்க, நான் அடுத்த வருஷமும் ஒரு பரிசுத்தமா வருவேன், பாவத்துல உளமாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டு சொல்றாங்க. உண்மைக்குமே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். தீர்மானம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. விடுவேன், ஜெயிப்பேன், ஓடுவேன், உழைப்பேன் அப்படிங்கிறதுலாம் தீர்மானம். அருமையான பிள்ளைகள் தீர்மானத்தோடு போறாங்க. இவங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. ஐக்கிய சங்கத்தின் மூலமாக மீண்டும் அவங்களை சந்திக்கிறோம். அருமையான மகள் அங்க ஓசூர்கிட்ட இருக்காங்க. இங்க சாரட்டகர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இந்த முகாமுக்காக வந்திருக்கிறாங்க. எப்படிமா இருந்துச்சு இந்த மீட்டிங்? ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. சந்தியா வேலை ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அப்போ வந்து ஏசப்பாவே வந்து பேசின மாதிரி எதுக்குமே எங்களால் கண்ணு கலங்காமல் இல்லை, கண்ணை ரொம்ப கலங்கி ஏசப்பா டச் பண்ணுங்க. சந்தியாவில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் சாங்கு, நாடகம் அப்படின்னு நிறையா போட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ட்ராமா எல்லாமே அதில் அந்த கடைசி சந்தியா வேலையில் போட்ட ட்ராமா ரொம்ப ஏசப்பா கேரக்டர் அழுறது உண்மையாகவே ஏசப்பாவே அழுத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டச்சு. திருநெல்வேலி திருமண்டலம் வாலிபர் ஊழியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எல்லா இடத்துலையும் போய் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லணும்னு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இங்கேருந்து என்ன கற்றுக்கிட்டு போகிறீங்க? நான் இன்னும் எவ்வளோ என்னால் ஏசப்பாவோட க்ளோஸ் ஆகணுமோ அவ்வளோ க்ளோஸ் ஆகணும். ஏசப்பா எனக்காக என்னென்ன வச்சுருக்காங்களோ அந்த பிளான் எல்லாம் கேட்டு அந்த மாதிரி போகணும். சரிம்மா, ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பார். போகும்போது ஆசீர்வதிப்பார், வரும்போது ஆசீர்வதிப்பார். சரிம்மா, காட் பிளஸ். திருநெல்வேலி திருமண்டலம் வாலிப ஐக்கிய சங்கத்தின் மூலமாக மறுபடியும் வாழ்த்துக்கிறோம். அருமையான மகள் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்போம். நம்ம இந்த மீட்டிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது கொஞ்சம் கெட்டமான சிந்தனை, கொஞ்சம் பாவங்கள் இருந்துச்சு. அப்போ நான் ஏசப்பா நான் இங்கே வந்து மாறணும், கண்டிப்பாக எனக்கு இது வந்து ஒரு பிரோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதேமாரி ஏசப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் மூலமாக, பாட்டு மூலமாக நான் வந்து இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு இந்த பறந்து காக்கும் பச்சை போல் அப்படிங்கிற ஒரு பாட்டு எனக்கு இது ஆறுதல் படுத்துச்சு. அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு ஸ்கிட்டு மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. அதுக்கு ஏசப்பா பேசுகிறோம். உண்மைக்குமே இங்கே செய்யப்படுகிற ஊழியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். ஒரு பாட்டு மூலமாகவே ஆண்டவர் பேசுவார். ஒரு பாப்பா சொன்னாங்க, ஒரு பாட்டு நான் பாட்டால் தொடப்பட்டேன், ஸ்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேறு என்னம்மா இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வேறு எல்லோரும் லாஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க எல்லாரும் பட்டு பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருமே நம்ம கூட வரமாட்டாங்க, ஏசப்பா மட்டும் நம்ம கூடவே வருவாங்க. அப்போது நினச்சேன், சரி இந்த லாஸ்ட் டைம் நான் என்றைக்குமே எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் டான்ஸ் ஆட மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு இந்த பாட்டு மூலியமாக ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் அதனால் இங்கே ரொம்ப டான்ஸ் ஆடினேன், எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. இதான் லாஸ்ட் டைம் அப்படி சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல நான் பண்ணேன். ரொம்ப பிரிஞ்ச போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என்னைக்குனாலும் எல்லாரும் பிரியணும், பிரிவு வாழ்க்கையில் உண்டு. ஆனால் ஏசப்பா கூட இருக்கிறாரு, அவருக்கும் நமக்கான பிரிவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் கூடயே இருப்பார். நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் கூட இருந்து உங்கள் வலப்பக்கத்தை நிழலாக இருந்து உங்களுக்கு பக்கபலமாய் பாதுகாப்பாக இருப்பார். அவர் ஒரு மெய் காப்பாளராக என்ன செய்வார், இந்த மீட்டிங்கில் இருந்த மாதிரி போகும்போதெல்லாம் இருப்பார். சரியா? வாழ்த்துக்க. சங்கத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அருமையான மகள் வந்திருக்கிறாங்க, சரட்டக்க காலேஜிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மைக்குமே குத்தால கேம்பில் ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான காரியத்தை அவங்க ஒரு அனுபவமாக சொல்கிறாங்க. அது அவங்க வாயிலேருந்தே நம்ம கேட்போம். எப்படிமா இருந்துச்சு இந்த கேம்ப்? உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருந்துச்சு? எனக்கு கேம்ப் ரொம்ப பிரயோஜனமாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தாட்டில் வந்தேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி வெளி இடத்துல மீட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் மீட்டிங் வந்து எனக்கு அட்டன் பண்ண வாய்ப்பு கிடைச்சா, எங்கள் வீட்டில் எக்ஸாமாக இருந்தாலும் நான் வாட்டிக்கு எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டாவது போயிட்டு வந்துடுவேன். எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்கும். எப்போவுமே எந்த வீடியோஸ்னாலுமே நான் அப்படி தான் போயிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி எங்கள் வீட்டில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா வந்து சரி நீ போயிட்டு வான்னு சொல்லி தான் அம்மாவும் அனுப்பி வச்சாங்க. கத்தோலிக்கிற நானும் என் தங்கச்சி 2 பேருமே இங்கே வந்திருந்தோம். வந்த அன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் குயர் டீம் அக்கா அவங்க வந்து கூப்பிட்டாங்க. சொல்லுங்கக்கா வந்து ப்ரேயர்ஸில் நம்ம சின்ன சின்ன செயின் ப்ரேயர் மாதிரி பண்ணுவோம், பண்ணிவிட்டு அப்புறமா தூங்க போவோமா வரியான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, என்னடா அப்படின்ட்டு. அப்புறமா சரி ஆண்டவர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு நானும் சரின்னு போயிட்டேன். போன அப்புறமா அக்கா வந்து சொன்னாங்க, நம்ம மேம் கூட தான் பண்ண போகிறோம் ப்ரேயர் அப்படின்னு. சரி எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கும் தெரியாது. நான் வந்து எனக்கு தோன்றதுபடி நான் வந்து எப்போவுமே இசப்பா கூட எப்படி பேசுவேன்னா அதே போல் தான் நான் அங்கே அந்த இடத்துலையும் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது நாங்கள் ஒரு ரொம்ப நேரமாக ப்ரேயர் போயிட்டு இருந்துச்சு. கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தேவ ஆவியானவர் வந்து என்னோட பேசினார். எப்படின்னா எனக்கு வந்து உணர்த்தப்படும், எப்போவுமே உணர்த்தப்படும். முன்னாடி நான் வந்து ரட்சிக்கப்பட்டு வந்து 11th ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தையும் பெற்றிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய உணர்த்தப்பட்டு நான் வந்து உணராத இருந்தேன், ரொம்ப உணராமலே இருந்தேன். எப்போவுமே டவுட்டடாகவே இருந்தேன். அந்த டைமில் வந்து எஸ்பா வந்து எப்படி சொன்னார்னா, இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவள் வந்து சூசைட் அட்டன் பண்ணணுன்ற நோக்கத்தோடு வந்து நின்றுருக்கான்னு. இந்த வார்த்தை என் மனசுக்குள்ளே வரவும் எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுகை. அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ அழுகையாக இருந்துச்சு. அவன் ப்ரேயரை முடிக்கலாம் அப்படின்ட்டு பேசும்போது நான் அழுதுகிட்டு இருக்கேன். என்னால் முடியல. நான் எசப்பாட்ட கேட்கேன், எசப்பா எங்களுக்கு ஒரு அட்வைஸ் நீங்கள் யார் மூலியமாக வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸை தாங்க, இல்லை ப்ரேயர் மூலியமாவது தேவன் வந்து நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல அழுதேன். ப்ரேயரும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தூங்க போகலான்னு போனேன். அந்த இடத்துல எனக்கு அழுகையாக தான் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அதை பற்றி யோசனையாக இருந்துச்சு. நான் இன்னைக்கு தூக்கம் சரியாகவே இல்லை, எனக்கு அந்த யோசனையிலே இருந்துட்டேன். மறுநாள் காலையில் இங்கே ப்ரேயர் நடந்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு நான் அப்போ தான் உள்ளே வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த டைமில் வந்து அங்கே அண்ணன் வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்திருக்கா, இன்னைக்கு நாங்கள் இப்போ தான் அவளுக்காக கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்தோம். அந்த வார்த்தையை கேட்டோடனே ஏசப்பா எனக்கு அந்த எல்லா டவுட்டையும் என்னை கிளியர் பண்ணி, நீ நிஜமாலே நான் தான் உனக்கு உணர்த்துறேன், நீ இன்னும் நீ அறியாமல் இருந்திருக்கன்னு சொல்லி தேவன் அந்த டைம்லேயும் என் கூட பேசினாங்க. பேச மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த சைடு ரொம்ப சந்தியா மேலேருந்தே நான் சொல்லலாம்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு அது எப்படி சொல்லலாமா வேணாமான்ற ஒரு தாட் இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியாக முடியல நேற்று நைட்டு, அதாவது சந்தியா மாலையில் சொல்ல முடியல. அப்புறமா நான் தனியாக அவங்க அண்ணனை பார்த்து நான் பேசினேன். பேசும்போது அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னப்போ அவங்க வந்து சொன்னாங்க, தேவன் நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க, இன்றைக்கி அந்த பொண்ணு அறிஞ்சுக்கிட்டா உங்களை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. நிஜமாலே சொல்கிறேன், நான் இந்த இடத்துக்கு வந்த அப்புறமா தான் தேவன் நிஜமாலே என்னோட எப்படியெல்லாம் பேசுகிறாரு, என்னமா பேசணும்னு நினைக்காருன்றதை நான் தெளிவாக உணர்த்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து நான் விட்ட அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். எசுப்பாக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த கேம்ப்பு நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. சரிம்மா, உங்களுக்கு பஸ் லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். திருநெல்வேலி திருமண்டலம் வாலிப ஐக்கிய சங்கத்தின் மூலமாக மீண்டுமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அருமையான ரேஞ்சல் நம்ம கூட இருக்கிறாங்க, சரட்டக்க ஸ்கூல்லேருந்து. ரேஞ்ச், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த இடத்துல வந்து? எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏசப்பாக்கு மட்டும் தான் கொடுக்கணும். எப்பவுமே நம்ம வந்து மனுஷங்களுக்கு கொடுக்க விடாது. அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏசப்பாக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறது ரொம்ப டீப்பாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதை என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் சொல்கிறீங்க. அது முடியுமா இப்போ உள்ள காலத்தில்? இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இங்கே அந்த குத்தால முகாம் என்ன அப்படி கற்றுக் கொடுத்தது? ஒரு 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 முடிவு எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, எதனால், என்ன இங்கே கற்றுத்தரோம், என்ன சொல்லிக் கொடுக்கும், அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இங்கே வந்து ஒவ்வொன்றுமே ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு மெசேஜ் இருக்குன்னா கூட, ஒரு சின்ன கருத்தாக இருந்தாலுமே அது வந்து ஒரு நல்லா டீப்பாக பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டே எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. சரிம்மா.
ஸ்கிரிப்ட் போட்டோம், ஆக்ஷன் சாங் போட்டோம், எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் 6th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் அந்த ஃபீலிங்ஸ் தெரில, கொரோனா பீரியடோட அப்படியே இறந்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் நான் வந்து ஒரு 10th வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஃபீலிங் ஆகலை. பட் ஆனால் நான் ஹாஸ்டலில் தான் 5th இருக்கேன். அப்போது வந்து நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரே அழுதுகிட்டே தான் இருப்பேன். 6th கொரோனா பீரியட் அப்படியே போயிட்டு அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு அப்போது அவ்வளோவா விவரம் தெரியலை. என் கூட பிறந்து 4 பேர், நான் செகண்டு, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. நான் வந்து ஒரு 10th ஒரு சில டைம் 7th படிக்கும்போதெலாம் நான் எஸ்டிசியில் படிக்கிறதுனால அங்கே நர்சரி ஸ்கூல் என்னோட பேரண்ட்ஸ் கூப்பிட்றதுக்கு அவங்க அப்பா அம்மா வருவாங்க. கையை பிடிச்சி கூட்டு போகும்போது சரி நம்ம கையை பிடிக்கிறதுக்கு இப்படி யாருமே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய டைம் பண்ணுவேன். ஆனால் யாராவது கேட்டால் எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு ஃபீலிங் இருக்காது அப்படி சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு ஏன் அப்பாலன்ட்டு. அப்புறம் 11th வந்துட்டு ரொம்ப எனக்கு ஏன்னு தெரியல, மற்றவங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம் வருது. யாராவது பேரண்ட்ஸோட அப்பா வந்து பார்த்தா கூட சரி நம்மளுக்கு அப்பாலேன்னு சொல்லிட்டு அதை நினச்சி அழுதுவேன். தனியாக அழுத நாட்கள் நிறைய நாட்கள், பெட்டில் இருந்து அழுதுகிட்டே தூங்கினது நிறைய டைம்ஸ். அப்பா இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் யோசித்தேன். ஸோ சண்டே மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்டோட கடைசி பிரிவு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தால் ஆண்டவர் வந்து அவங்களோட ராஜ்யத்துக்குன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய பிரிவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு மீட்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்பாங்கிற ஸ்தானத்தில் ஆண்டவர் இருக்கார். அவர் என் கையை பிடிச்சிட்டு நடத்துவார். ஸோ என் கையை பிடிக்கிறதுக்கு அவர் இருக்கார். அவர் இது வரைக்கும் நடத்துவார், இனிமேல் நடத்துவார். எந்த உலக தகப்பனும் யாரு கூட நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. எந்த உலக தகப்பனும். ஆனால் பரலோகத்தின் தகப்பன் வந்து நித்தியமாக நம்ம கூட இருப்பார். நம்ம மறிச்ச பிறகு நம்ம கூட இருப்பார். நம்ம பரலோகத்தில் இருக்கும் போது நம்ம கூட இருப்பார். பயங்கரமான கடவுளை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, பிடிச்சு வச்சுருக்கீங்க. அதனால் அப்பா இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனாலும் பரலோகத்தின் தகப்பன் நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த இடத்துல இருந்து கடந்து போகிறீங்க, அப்படி தானே? சரிம்மா. சரி, சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரிம்மா. இந்த டிடிஒய் திருநெல்வேலி திருமண்டலம் இந்த வாலிப ஐக்கிய சங்க இந்த ஊழியத்தை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக யூத் கேர்ள்ஸ்க்கு, பாய்ஸுக்கு. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மிஷினரிகளாக ஊழியம் பண்ணி அர்ப்பணிக்கிறதுக்கு இந்த ஒரு இடம் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து சூசைட் அட்டன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தவறான காரியங்கள் இருந்தாலும் ஒரு அடிஷனில் இருந்தாலும் இந்த மீட்டிங் வந்துட்டு இந்த சந்தியா மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி போகிற ஒரு ஆத்மா கூட வீணாக போகாது. ஸோ நிறைய பாய்ஸும் இருக்கலாம், கேர்ள்ஸும் இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக அவங்கள மிஷினரியாக தான் அர்ப்பணிச்சிருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. ஸோ இது வந்து ஆண்டவரோட வருகையை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு வாலிபருக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் வந்து வாலிபர்களை கண்டிப்பாக வளமை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய இடமா இந்த இடம் கருதப்படுது. இங்கே வந்துட்டு போகிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பிளஸ்டட் தான். ஆண்டவர் சூஸ் பண்ண ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஆண்டவர் சூஸ் பண்ணி ஆண்டவருக்காக ஆத்மா ஆதாயம் பண்ணுற ஒரு இடம். இங்கேருந்து போகிறவங்க மற்றவங்களோட ஆத்மாவையும் ஆதாயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸாக அந்த இடத்த நான் ஃபீல் பண்ணுறேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரெவரண்ட் எமிலியாட்ட நம்ம கேட்போம். ஐயா, உங்கள் கேம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம்ப் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உண்மையிலே ஆண்டவர் நன்றாக வழி நடத்தினார். ஸ்கூலுக்கும் காலேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கான அருமையான முகாம். இது 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் சந்தியா நேரத்தில் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் சில பிள்ளைங்களுக்குள்ளே இருந்த மன அழுத்தங்கள் வெளியேறினதை பார்க்க முடிஞ்சது. அழுது ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க பாட்டு மற்ற நேரத்தில் ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க. அதாவது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் சாட்சி சொன்னதை விட ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க வந்து அவங்க சாட்சி சொன்னது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போன்ற கூடுகைகள் அதிகம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதில் சொல்லப்படுகிறது அப்படியே அவங்க கண்ணால் பார்க்கறதுனால அது அவங்க மனதில் ரொம்ப அழகாக பதியுது. செய்தியாளரும் ரொம்ப அருமையாக கொடுத்தாங்க. அருமையான திருமதி சுகந்தி முத்துக்குமார் அம்மா வந்து அவங்க கொடுத்த செய்திகள் எல்லாம் அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இங்கே வந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அனுப்பி தந்த பெற்றோரை வாழ்த்துகிறேன். டிடிவி அன்னைமார் அக்காமாரை வாழ்த்துகிறேன். இதற்காக ஜெபிக்கின்ற கொடுக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. God bless you.